ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம காலையிலே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துக்கு தான் கிளம்ப போகிறோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்மிஷனுக்காக. ஸோ இங்கே கனடாவில் ஜூன் 25 வரைக்குமே ஸ்கூல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து வெக்கேஷன். ஸோ நம்ம இப்போது 9 o'clock வந்து கிளம்பணும். ஸோ இங்கே எப்படி ஸ்கூல் ப்ரொசீஜர்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏரியாவுக்குன்னே வந்து ஒரு 3-4 ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம குழந்தைங்கள சேர்க்கணும். வேறு எங்கேயுமே தூரமாகலாம் சேர்க்க முடியாது. ஸோ எங்கள் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. பட் இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ்க்காக வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து எங்களுக்கு 9 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கான்வர்சேஷன் நடக்கும். அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச்சர் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, ரைட்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக லாங்குவேஜ் கிளாஸ் தேவைப்படுமா அப்படின்றது எல்லாமே டீப்பாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து லாங்குவேஜில் வந்து பிகினர் ஸ்டேஜில் இருக்காங்களா, இல்லைனா இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்காங்களா, இல்லைனா அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணி நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்து அனுப்பணும், அதுக்கப்புறமா விண்டருக்கான ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 minutes ஆச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு குட்டி ஷாப்பிங் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.